நீங்கள் எல்லாரும் சிதம்பரத்துக்கு போயிருப்பீர்கள். உங்களுடைய மனம் சிதம்பரத்தில் உள்ள நடராஜரை பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நீங்கள் சிதம்பரம் போய் அங்கே வணங்கி அவரின் கோயிலில் உள்ள எல்லாவற்றையும் வடிவாக பார்த்து வந்திருப்பீர்கள். அதன் ஆகவே உங்களுக்கு இன்று நான் கதைக்க போறவை எல்லாம் மிகவும் ஒரு ஆனந்தமாக கேட்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இறைவனின் நடனம் என்பது என்ன என்பதை சைவ சித்தாந்த நூலாகிய உண்மை விளக்கத்தில் மனவாசகம் கடந்த தேவனார் மிகவும் விளக்கமாக கூறியுள்ளார். அதாவது அவனன்றி அணு அளவும் அசையாது என்பதை என்னும் பழமொழியை நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள். அதே மாதிரி ஔவையார் தனது விநாயகர் அகவலில் அணுவுக்குள் அணுவாகி அப்பாலுக்கு அப்பாலாய் என்று சொல்லி பாடியுள்ளார். அணுவுக்குள் அணுவாக இருந்து எல்லாவற்றையும் இயக்குபவனும் அவனே, எல்லாவற்றையும் கடந்து இருப்பவனும் அவனே என்பதை அவரின் பாடல் மூலமாக விளங்கக்கூடியதாக உள்ளது. அதே நேரம் மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவண்ட பகுதியில் பல இடங்களிலும் இவற்றை பற்றி விவரமாக கூறியுள்ளார். அதை தவிர திருமுறை ஆசிரியர்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் அவர்களின், சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களின் பாடல்களிலும் இந்த அணு கொள்கையை பற்றி எத்தனையோ பாடல்கள் வருகின்றதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அசைவதற்காக அவன் அசைகின்றான். Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 7ஆம் தேதி ஆடி மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PSM தமிழ் டிவி, PMC தமிழ் டிவி, ஜெர்மன் ஜூ தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அதோடு பிரபஞ்ச நன்றியையும் கூறி வைப்பார்கள். இன்றைய எமது தளத்தின் சிறப்பு பேச்சாளர் அவர் சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர் புதியவர் அல்ல, இந்த தளத்திலே முன்னரும் பேசியுள்ள ஒருவர். அவருடைய தலைப்பு சைவ சித்தாந்தம் பகுதி 7. அதிலே நாதன் நடம் என்ற ஒரு பகுதியை அவர் எடுத்து எங்களோடு கலந்து கொள்ள வந்திருக்கின்றார் என நினைக்கின்றேன். அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். நிச்சயமாக இரவு 9:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். தயவு செய்து அனைத்து தியானிகளும், நாங்கள் இந்த தியான தளத்திலே இருக்கின்றோம், எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயற்படக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக வேண்டும். ஆகவே உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள், எல்லோரும் 9:28க்கு முன்னராக உங்களுடைய கைகளை தயவு செய்து போடவும். 9:28க்கு பிறகு போடுகின்ற கைகள் பிறகுதான் நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டி வரும். நான் 30க்கெல்லாம் ஐயாவிடம் தளத்தை அதுக்கு முதலே கொடுத்து விடுவேன்.
நாங்கள் நிறைவு செய்வதற்காக தயவு செய்து, இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம், அதை நான் கூறிக்கொண்டு இப்பொழுது சிங்கார வடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள். நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். இன்று 7ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆனி மாதம் 2025 ஆண்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாக எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். இது இதெல்லாம் கணக்க வந்திருக்கணும். இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி இருக்குங்கள். நிமிந்தி கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கழற்றி வைக்கலாம். கைகளை இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால்பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இசையோடு இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். பிரபஞ்ச நன்றியுரை. பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளை போட்ட டாக்டர் சதாமெனோ மாஸ்டருக்கும், இசையை வழங்கிய ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும், ரெக்கார்டிங் செய்த சிவாமோகன் மாஸ்டருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நீங்களும் தியானத்தை அழகாக வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு, இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் திருமதி சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா அவர்களை சிறிது அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். அவர் இந்த தளத்துக்கு புதியவர் அல்ல, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். பகுதி 7 சைவ சித்தாந்தம் இன்று பேச வந்திருக்கின்றார். இதற்கு முதல் பகுதி 6 வரை அவர் தொடர்ச்சியாக முடித்திருக்கின்றார். அவர் யாழ்ப்பாணத்திலே பிறந்து இங்கிலாந்திலே 75ஆம் ஆண்டு குடியேறியவர். இவர் தன்னார்வம் கொண்டு சுயமாகவே கற்று தேடுகின்ற தன்னார்வம் உடைய ஒரு பெண்ணாகவும் இவர் திகழ்கின்றார்.
இவர் சைவ ஆன்மீக விடயங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். சைவ சித்தாந்தத்தில் பெரிதும் ஆர்வம் கொண்ட ஒருவர். அதோடு இவர் ஒரு பகுதி நேர விதிமுறையாளராக கூடி தொழில் பார்த்திருக்கின்றார். அங்கே ரிலிஜியஸ் பிலோசபர் சண்முக வேலனையா அவர்களுடைய வழிகாட்டலில் இவர் பகுதி நேர விதிவுரையாளராக இருந்திருக்கின்றார். சிறுவர்களுக்கு கூடி தன்னுடைய சமய நெறியை எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே அவற்றையும் செய்து வருகின்றார். இப்பொழுது அவர் நிறைய தொண்டு விடயங்களிலும் சமய நெறிகளிலும் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்ற ஒருவர். நாங்கள் நேரத்தை மினக்கெடுத்தாமல் இப்பொழுது இந்த தளம் உங்களுடையதம்மா சக்தியம்மா, நீங்கள் அரமணித்தியாலும் தாராளமாக நீங்கள் பேசலாம். இப்பொழுது முதல் வாருங்களம்மா. நன்றி. திருச்சிற்றம்பலம். என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் இறைவனை வணங்கி அவரின் ஆசீர்வாதங்களை பெற்று இந்த அடுத்ததாக இந்த தளத்தில் பேசுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் வழங்கிய திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்து மீண்டும் 7வது தடவையாக உங்களை சந்தித்து உரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 6 தடவைகளில் சைவ சித்தாந்தத்தின் முக்கியமான பல விடயங்களை பற்றி பார்த்திருந்தோம். முதலாவதாக பதி, பசு, பாசம் என்பவை அனாதியானவை, அவற்றை யாரும் படைக்கவில்லை. பதியாகிய இறைவன் ஆன்மாவாகிய பசுவிற்கு தேவையான தனுகரண புவன போகங்களை மட்டுமே படைத்து கொடுத்துள்ளார் என்பவற்றையும், அதன் பின்பு 36 தத்துவங்களின் தோற்ற முறைகளையும் வடிவாக பார்த்திருந்தோம். கடைசியாக பார்க்கும் பொழுது 6வது தடவை எமது சொல் உலகத்தை பற்றி பார்த்திருந்தோம். அதாவது நாம் பேசும் இந்த சொற்கள், நாம் பேசும் இந்த வார்த்தைகள் எப்படி தோன்றியன என்பதை பற்றியும், அதற்கு பிரணவம் எப்படி எமக்கு உதவி செய்கின்றது என்பதை பற்றியும் சென்ற தடவை மிகவும் விளக்கமாக பார்த்திருந்தோம். நாம் இவற்றை இந்த அடிப்படைகளை முதலில் படிப்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நாம் ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது அதற்கு சரியான அத்திவாரம் போட்டால்தான் அந்த கட்டிடம் வடிவாக வளர்ந்து நல்ல மாதிரியாக வரும், நெடுகாலத்துக்கு அது நின்று பிடிக்கும். அது மாதிரியே தான் நாம் கற்கும் கல்வியும். நமக்கு அந்த கல்வியை தொடர்ந்து கற்பதற்கு தேவையான அடிப்படைகளை முதலில் நாங்கள் தெளிவாக கற்றால்தான் பின்பு நாங்கள் படிப்பதற்கு அவை உதவியாக இருக்கும். அதன் காரணமாகவே நாம் இந்த 6 தடவைகளிலும் மிகவும் முக்கியமானவற்றை பார்த்திருந்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது நாதன் நடம். நாதன் நடம் என்று நான் சொல்லும் பொழுதே நீங்கள் எல்லாரும் சிதம்பரத்துக்கு போயிருப்பீர்கள். உங்களுடைய மனம் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நீங்கள் சிதம்பரம் போய் அங்கே வணங்கி அவரின் கோயிலில் உள்ள எல்லாவற்றையும் வடிவாக பார்த்து வந்திருப்பீர்கள். அதன் ஆகவே உங்களுக்கு இன்று நான் கதைக்க போறவை எல்லாம் மிகவும் ஒரு ஆனந்தமாக கேட்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இறைவனின் நடனம் என்பது என்ன என்பதை சைவ சித்தாந்த நூலாகிய உண்மை விளக்கத்தில் மனவாசகம் கடந்த தேவனார் மிகவும் விளக்கமாக கூறியுள்ளார். அதாவது அவனன்றி அணு அளவும் அசையாது என்பதை என்னும் பழமொழியை நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள். அதே மாதிரி ஔவையார் தனது விநாயகர் அகவலில்
அணுவுக்குள் அணுவாகி அப்பாலுக்கு அப்பாலாய் என்று சொல்லி பாடியுள்ளார். அணுவுக்குள் அணுவாக இருந்து எல்லாவற்றையும் இயக்குபவனும் அவனே, எல்லாவற்றையும் கடந்து இருப்பவனும் அவனே என்பதை அவரின் பாடல் மூலமாக விளங்கக்கூடியதாக உள்ளது. அதே நேரம் மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவண்ட பகுதியில் பல இடங்களிலும் இவற்றை பற்றி விவரமாக கூறியுள்ளார். அதை தவிர திருமுறை ஆசிரியர்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் அவர்களின், சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களின் பாடல்களிலும் இந்த அணு கொள்கையை பற்றி எத்தனையோ பாடல்கள் வருகின்றதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அசைவதற்காக அவன் அசைகின்றான். அவனுடைய அசைவே இந்த பிரபஞ்சத்தின் அசைவாகும். இந்த இடத்தில் எமது மெய்ஞானத்திற்குள் செல்வதற்கு முதல் விஞ்ஞானத்தை பற்றி கொஞ்சம் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அது நம்முடைய மெய்ஞானிகள் ஒரே இடத்தில் இருந்து தாம் தம் தியானிக்கும் பொழுது இறைவனுடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு எப்படியாக நடராஜர் இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்பவற்றை செய்கின்றார் என்பவற்றை பற்றியும், அவற்றின் இந்த உலகம் எப்படி, பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பவற்றை பற்றியும் மிகவும் விளக்கமாக அவர்களுக்கு விளக்கம் இருந்திருந்தது. அதாவது இறைவன் அவர்களுடன் நேர்முகமான தொடர்பு கொண்டு அவர்களின் மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் இந்த பூலோகத்திற்கு சொல்லி தந்திருக்கின்றார். ஆகமங்கள் மூலமாக, வேதங்கள் மூலமாக, திருமுறைகள் மூலமாக, சைவ சித்தாந்தம் மூலமாக, இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி ஆக எமது மெய்ஞானிகள் மூலமாக இறைவன் எங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதை எப்பொழுதோ நமக்கு தெரிய தந்துவிட்டார். 5வது நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையார் தனது அற்புத திருவந்தாதியில் 77வது பாட்டில் மிகவும் சுவாரஸ்யமாக ஒரு பாட்டின் மூலம் கூறியிருக்கின்றார். அந்த பாட்டை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அடி பேரில் பாதாளம் பேரும், அடிகள் முடி பேரின் மாமுகடு பேரும், கடகம் மறைந்தாடும் கை பேரில் வான் திசைகள் பேரும், அறிந்தாடும் ஆற்றா அரங்கு. அவர் சொல்லுகிறார் என்னென்றால், நடராஜர் தான் நடனம் செய்யும் பொழுது அவருடைய கால் கீழே பதியும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக அவர் காலை கொஞ்சம் இதாக வைத்து விட்டால் பாதாளமே அதிர்ந்து போகுமா. அதே நேரம் அவருடைய தலை முடி கொஞ்சம் கூடுதலாக அசைந்து விட்டால் மேலே இருக்கிற விண்ணுலகம் அசைந்து போகுமா. மற்றது அவருடைய கைகள் அவர் அசைக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக அசைத்து விட்டால் அவரின் கையில் உள்ள வளையல்கள் இந்த பிரபஞ்சத்தின் திசைகளையே மாற்றிவிடும். ஆகவே நீங்கள் ஆடும் பொழுது கொஞ்சம் அவதானமாக ஆடுங்கள் என்று சொல்லி அவருக்கு ஒரு பகுதியாக சொல்லுவது போல இந்த பாட்டில் அவர் பாடியிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியாக அந்த காலத்திலேயே எப்படியாக இந்த பிரபஞ்சம் தொடங்கியது, அதை யார் செய்து வைத்தார்கள், எப்படியாக தோற்றமடைந்தது என்பவற்றையெல்லாம் அந்த நாட்களிலேயே எமது மெய்ஞானிகள் கண்டறிந்தார்கள். ஆனால் அதை இப்பொழுதுதான் எமது விஞ்ஞானிகள் மிகவும் கஷ்டப்பட்டு $9 பில்லியன் செலவழித்து 2012 இவற்றின் விளக்கங்களை கொஞ்சம் அறிந்துள்ளார்கள். அதை எப்படி என்பதை இப்பொழுது பார்ப்போம். முதலில் விஞ்ஞானிகள்
இந்த உலகம் எப்படி தோன்றியது, அதற்கு எது அதனுடைய மூலப்பொருள், அந்த மூலப்பொருள் எவ்வாறு இயங்கியது என்பவற்றை எல்லாம் பலவிதமான கேள்விகள் அவர்களுக்கு இருந்தது. அவற்றை அறிவதற்காக பலவிதமான பரிசோதனைகளை நடத்தி வந்தனர். முதலில் அவர்கள் யோசித்தார்கள், இந்த அணுக்கள் என்பவை பிரிக்க முடியாதவை என்று. பின்பு கொஞ்ச காலங்களின் பின்பு அவர்கள் பார்த்தார்கள், அந்த அணுக்களுக்குள் உப அணுக்களாக எலக்ட்ரான், நியூட்ரான் அண்ட் புரோட்டான் என்னும் உப அணுக்கள் அவற்றில் இருப்பதாகவும், அதில் அந்த எலக்ட்ரான் தொடர்ந்தும் மூவ் பண்ணி கொண்டு இருப்பதை அவதானித்தார்கள். அப்பொழுது அவர்கள் யோசித்தார்கள், இதற்கு இந்த ஃபண்டமெண்டலாக இருக்கிற இந்த அடிப்படை அணுக்களுக்கு இந்த மூவ் பண்ற சக்தி எப்படி கிடைத்தது, இவற்றிற்கு எப்படி நிறை கிடைத்தது, மேஸ் எப்படி கிடைத்தது. மேஸ் ஒன்றுக்கு இல்லையே, ஆனால் அது ஒரு லைட்டின் வேகத்தில் பறந்து கொண்டே இருக்குமே தவிர ஒரு இடத்தில் அது நிற்காது. ஒரு இடத்தில் ஒரு பொருள் நிற்காமல் இருக்குமானால் எப்படி அந்த பொருளை கொண்டு பிரபஞ்சத்தை தோற்றுவிக்க முடியாது. ஆகவே இவையெல்லாம் எப்படி நடக்கின்றன என்பது அவர்களுக்கு பெரிய ஒரு அதிசயமாகவும், அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் ஆழமாக யோசித்து 1954 வருடம் அவர்கள் CERN என்னும் அணு ஆராய்ச்சி மையத்தில், இது ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்தில் ஜெனீவா என்னும் இடத்தில் இந்த அணு ஆராய்ச்சி நிலையம் உள்ளது. அந்த அணு ஆராய்ச்சி நிலையத்தில் அவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளை இன்னும் 100 நாடுகளாக சேர்ந்து, அதில் இந்தியாவும் உண்டு, சேர்ந்து இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள். அப்படி ஈடுபட்ட பொழுதும் அவர்களால் எவ்வளவோ காலமாக அவற்றிற்கு மறுமொழி காண முடியவில்லை. பின்பு 1964 ஆண்டில் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டதின் முதல் முக்கியமானவர் பீட்டர் ஹிக்ஸ் என்பவர். அவரும் பல வேறு விஞ்ஞானிகளும் சேர்ந்தே இதை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு முக்கியமானவராக பீட்டர் ஹிக்ஸ் தான் இருந்தார். அப்பொழுது அவர் இந்த புலன், அதாவது ஹிக்ஸ் புலன் என்று சொல்லி, பிகாஸ் அவர் அதை செய்தபடினாலே அவருடைய பெயரிலேயே அந்த இதுகளை பெயரிட்டார்கள். ஹிக்ஸ் புலன் என்று ஒன்று இருக்க வேண்டும். அது இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நிறைந்து இருப்பதாகவும், அதை ஒருவரின் கண்ணுக்கும் அது புலப்படாதது. அது இன்விசிபிளாக இருக்கிற ஒரு புலன். அந்த புலன் இந்த உலகம் முழுவதும் நிறைந்து இருப்பதாகவும், இதேதான் நாங்களும் சொல்லுகின்றோம், இறைவன் எங்கும் நிறைந்து உள்ளான். அதே மாதிரி அவர்கள் இந்த ஹிக்ஸ் ஃபீல்ட் என்றது இந்த உலகம் முழுவதிலும், இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நிறைந்து இருப்பதாகவும், அதனுடன் ஒரு முக்கிய ஆற்றல் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் என்றும், இது ஒன்லி தியரி தான், தியரியாக அவர்கள் சஜஸ்ட் பண்ணினார்கள். இப்படி இதனுடன் ஒரு முக்கிய ஆற்றல் ஹிக்ஸ் பூசன் என்றதும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் யோசித்து அதை பற்றி கதைத்து வந்தார்கள். ஆனால் அவர்களால் பிராக்டிக்கலாக அதை ப்ரூவ் பண்ண முடியவில்லை. அப்பொழுது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அந்த ஹிக்ஸ் பூசன் என்பதை அவர்கள் சொன்னார்கள், this is a god damn particle என்று. பிகாஸ் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல it is a god damn particle என்று சொன்னார்கள். அதுவேதான் பின்பு கோட் பார்ட்டிகிளாக எல்லோரும் கதைக்க தொடங்கினார்கள். அது பின்பு நான் இதில் கணக்க போகவில்லை, பிகாஸ் அதற்கு பிறகு நாங்கள் எங்கள் மெஞ்ஞானிகள் சொன்னதை பற்றி கதைக்க வேண்டும் என்பதால் நான் சுருக்கமாக இதை முடிக்க நினைக்கிறேன். பின்பு அவர்கள்
2012 தான் பிராக்டிகலாக கண்டுபிடித்தார்கள். இந்த ஹிக்ஸ் ஃபீல்டோடு அந்த ஹிக்ஸ் புலன் என்று சொல்கின்ற இந்த உலக பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கின்ற இந்த ஹிக்ஸ் ஃபீல்டு புலத்தோடு தொடர்பாக நெருங்கிய தொடர்பாக இருந்து எல்லாவற்றையும் இயக்குவதற்கு கொடுக்கின்ற ஆற்றலை கொடுப்பதாக இருப்பது இந்த கோட் பார்ட்டிகிள் என்று சொல்லக்கூடிய இந்த ஹிக்ஸ் பூசன் என்பதை கண்டுபிடித்தார்கள். கடைசியாக பிராக்டிகலாக கண்டுபிடித்தார்கள். அதன் பின்பு அவர்கள் இந்த அணுக்களின் செயல்முறைகளை அவதானித்த பொழுது அதில் அணுக்கள் தோன்றுவதும் இருப்பதும் அவை அழிவதும், பின்பு தோன்றுவதும் இருப்பதும் அழிவதும் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டு இருப்பதை அவதானித்தார்கள். இது எமது நடராஜரில் அவருடைய 5 தொழில்களில் முதல் 3 தொழில்களான படைத்தல், காத்தல், அழித்தல், அவை 3ஐயுமே அவர் இந்த மாயையின் மீது, அணுக்கள் மீதாக அவர் செய்யும் தொழில்கள் தான் அந்த படைத்தல், காத்தல், அழித்தல். அருளலும் மறைத்தலும் எமது உயிர்கள் மீது அவர் செய்யும் தொழில்களாகும். ஆகவே இவர்கள் இந்த அணுக்களின் மூமெண்ட்ஸை, அவற்றின் தொழில் முறைகளை பார்த்து, அதுவும் நடராஜரின் நடனமும், அதாவது அவருடைய படைத்தல், காத்தல், அழித்தலில் அவர் செய்யும் பொழுது வருகின்ற அந்த நடனம் ரெண்டும் ஒரே கான்செப்டில் இருப்பதாக அவர்களால் காணக்கூடியதாக இருந்தது. அப்பொழுதே அவர்கள் இந்த எமது விஞ்ஞானத்திற்கும் தங்களுடைய விஞ்ஞானத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருப்பதாக ஒத்துக்கொண்டார்கள். இவ்வளவு காலமும் பொதுவாக ஒரு ஞானி ஒன்று சொல்லுகின்றார் என்றால் அவரை பற்றி பெரிதாக ஒருவரும் எடுக்க மாட்டார்கள், எமது மெஞ்ஞானி சொல்லுவதை. ஆனால் விஞ்ஞானி ஒன்று சொல்லிவிட்டார் என்றால் they will always look up on that person. They look up on that concept or the principle or whatever they prove. ஆனால் இப்பொழுது எமது நடராஜர் என்று சொல்லி அவர் என்ன செய்கின்றார், எப்படி படைத்தார், காத்தல், அழித்தல் ஆகிய இந்த 5 தொழில்களையும் எப்படி அவர் செய்கின்றார் என்பவற்றை இந்த விஞ்ஞானமும் அவற்றை கண்டு பிடித்து ஒரே மாதிரியாக நடப்பதை அவர்கள் அவதானித்துள்ளார்கள். ஓகே, இனி நாங்கள் எமது மெய்ஞானம் எமது உண்மை விளக்கத்தில் என்ன கூறுகிறது நடராஜரின் நடனத்தை பற்றி என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இதில் பார்க்கும் பொழுது முதலில் இதில் 2 வகையான நடனத்தை எமது ஆன்மாக்களுக்காக இறைவன் செய்கின்றான். ஒன்று ஊன நடனம், மற்றது ஞான நடனம். அதில் ஊன நடனம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஊனம் என்று சொன்னால் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் பொழுதுதான் அதை ஊனம் என்று சொல்வார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த ஊன நடனத்தில் ஞானம் இல்லை. அதாவது அவர் கொடுக்கும் இந்த நடனம் ஒன்று பிறப்பை உமக்கு தருவதற்காக அவர் செய்கின்ற நடனம், அதுவே ஊன நடனம். எமக்கு வீடு பேட்டை தருவதற்காக, வீடு பேறு என்று சொல்லும் பொழுது முத்தி, அந்த முத்தியை தருவதற்காக அவர் செய்கின்ற நடனம் ஞான நடனம். அது இந்த 2 நடனங்களையும் நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இதில் ஊன நடனம் என்று சொல்லும் பொழுது இந்த ஊன நடனத்தை 3 வகையாக பிரிக்கின்றார்கள். தூல நடனம், சூக்கும நடனம், அதிசூக்கும நடனம். அதில் தூல நடனம் என்று சொல்லும் பொழுது இந்த 5 நடனங்களும் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். அதில் இந்த முதல் 3ம் மாயையால் ஆன பொருட்களின் மீது நடைபெறுவது. அதாவது தனு, கரண, புவன போகங்களை அவர் தருவதற்காக செய்வதே அந்த நடனமாகும். நாங்கள்
சிவ தத்துவங்கள் பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை இறைவன் சுத்த மாயையில் இருந்து, சுத்த மாயை என்று நாங்கள் சொல்லுவதும் இவர்கள் தங்களுடைய அந்த மூல பார்ட்டிக்கிள், அதாவது சப் அட்டமிக் பார்ட்டிக்கிள் என்று சொல்லுவதும் ஒன்றாகவே தான் இருக்கின்றது. அதாவது பிரிக்க முடியாத ஒரு என்டிட்டியைத்தான் நாம் மாயை என்று சொல்லுகின்றோம். அந்த மாயையை மூலப்பொருளாக கொண்டு இறைவன் தன்னுடைய சக்தியை ஆற்றலாக கொண்டு இந்த பிரபஞ்சத்தை படைத்தார் என்று எமது சைவ சித்தாந்தம் கூறுவதை நாம் பார்த்திருந்தோம். இதிலும் இப்போது நாங்கள் பார்த்தால் படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றையும் இறைவன் மாயையின் மீதாக, அதாவது ஆன்மாக்களுக்கு தேவையான தனுகரண புவன போகங்களை தருவதற்கு செய்வதும் தொழில்கள் ஆகும். அடுத்தது மறைத்தலும் அருளலும், அது எமது உயிரின் மீது அவர் செய்யும் தொழில்களாக இருக்கின்றன. இதில் முதலாவதாக நாம் இந்த தூல நடனத்தை பற்றிய பாட்டொன்றை, அதாவது 35வது பாட்டு உண்மை விளக்கத்தில் அதை நாம் இப்போ பார்ப்போம். அதில் கூறுவதாவது, தோற்றம் துடி அதனில் தோயும். மேபி இந்த நேரம் நான் உங்களுடன் ஒரு நடராஜர் படத்தை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கு வந்திருக்கா? ஆமாம், தெரியுது. ஓகே. இதில் பொழுது இந்த பாட்டை நான் கூறுகிறேன். தோற்றம் துடி அதனில் தோயும். தோற்றம் துடி அதனில் தோயும் என்றும் பொழுது இந்த படைத்தல் தொழிலை செய்வதற்காக இறைவன் தனது வலது கையில் உடுக்கையை வைத்திருக்கின்றார். உடுக்கையை அசைக்கும் பொழுது அதிலிருந்து வருவது நாதமாகும். நாதமே உலக தோற்றத்தின் பொழுது முதலில் வந்தது நாதமாகும். அதையே அது குறிக்கின்றது. அடுத்தது அவர் சொல்கின்றார், தோற்றம் துடி அதனில் தோயும் திதி அமைப்பில், அந்த அமைந்த கையில் நான் உமக்கு அபயம் தருகின்றேன் என்கின்றவாறு ஒரு கரம், அவருடைய வலது பக்கத்தில் உள்ள கரம் காட்டுகின்றது. அதுவே ஆன்மாக்களை காக்கின்ற தொழிலையும். தென் அடுத்ததாக சொல்லுகின்றார், சாற்றியிடும் அங்கியிடே சங்காரம். அங்கி என்று சொல்லும் பொழுது அது நெருப்பு. அந்த நெருப்பை ஏந்திய கையில், இடது கையில் நெருப்பு ஏந்திய கையில் அழித்தல் தொழிலையும். தென் ஊற்றமா உறுதியாக ஊன்று மலர்ப்பதத்தில், முயலகன் மீது ஊன்றிய மலர் போன்ற திருவடியில் உற்ற பொருந்திய திரோதம் மறைத்தல் தொழிலையும், தூக்கிய மலர் போன்ற திருவடியில் பிறவியினின்றும் எடுத்து பேரின்பத்தில் வைப்பதாகிய அருளல் தொழிலையும் கண்டுகொள் என்று கூறுகின்றார். அதாவது இந்த வலது கையில் அவருடைய உடுக்கை வந்து படைத்தல் தொழிலையும், வலது மற்ற ஒரு கையில் அமைத்தலாக இருக்கின்றது காத்தல் தொழிலையும், இடது கரத்தில் இருக்கின்ற நெருப்பு அழித்தல் தொழிலையும், அழித்தல் என்று சொல்லுவது பொருத்தமல்ல, ஒடுக்கல் தொழிலையும், மற்ற தூக்கிய அவருடைய பாதம் அருளல் தொழிலையும், மற்றது முயலகன் என்று நீங்கள் பார்க்கலாம், அடியில் ஒரு
அவர் காலை வைத்து கொண்டு இருப்பது ஒரு முயலகன் மீது காலை வைத்து அமுக்கி கொண்டு இருக்கின்றார். அது மறைத்தல் தொழிலையும் எமக்கு எடுத்து கூறுகின்றது. உடுக்கை வந்து ஒளியை உண்டாக்குதல் படைத்தல் தொழிலையும், அபய திருக்கரம் காத்தல் தொழிலையும், நெருப்பை ஏந்தி இருத்தல் அழித்தல் தொழிலையும், இறுதியாக முயலகன் மேல் ஒரு காலை ஊன்றி இருத்தல் மறைத்தல் தொழிலையும், மற்றொரு காலை உயர்த்தி தூக்கி இருத்தல் அருளல் தொழிலையும் உணர்த்தும். இவ்வாறாக நாம் அவருடைய இந்த குறிப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஓகே, இதில் நீங்கள் யோசிக்கலாம், எதற்காக இந்த முயலகன் மீது அவர் இந்த காலை வைத்து மறைத்தல் தொழிலை செய்ய வேண்டும் என்று. இந்த மறைத்தல் தொழிலை செய்வதற்கு காரணம், எம்மை தன்னை எமக்கு காட்டாமல் இந்த உலகத்தை எமக்கு காட்டி நிற்கின்றார். அதற்கு காரணம், இந்த முயலகன் என்று சொல்லும் பொழுது அது ஆணவத்தோடு சேர்ந்த ஆன்மா, ஆணவத்தோடு கூடிய ஆன்மாவையே முயலகன் என்று சொல்கின்றார்கள். ஆகவே அந்த ஆன்மாவைத்தான் அவர் மறைத்து தனது அந்த காலால் மறைத்து நிற்கின்றார். ஏனென்றால் எமக்கு பிறப்பு இறப்புகளை மீண்டும் மீண்டும் தந்து வரும் பொழுது, எமக்கு உலகத்தை காட்டி நிற்கும் பொழுது நாம் இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடுவோம். அப்படி இருக்கும் பொழுது எமக்கு பிறப்பு இறப்பு தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும். அப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எம்மில் உள்ள ஆணவம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இந்த வலு குறைந்து குறைந்து கொண்டு போய் அந்த ஆணவம் வலுவை முழுவதும் இழக்கும். அப்படி அது வலு இழக்கும் பொழுது இறைவன் தன்னுடைய மறைத்தலை விட்டு அந்த திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறி எம்மை கொண்டு போய் இறைவனின் திருவடியில் சேர்த்து வைக்கும். அதுக்காகவே அவர் இந்த மறைத்தல் தொழிலை செய்கின்றார். மற்றது நாம் போன தடமைகள் பார்க்கும் பொழுது நான் கூறியிருந்தேன், பிரணவம் ஆ உ உம் என்னும் 3 பிரிவுகளை தன்னுடத்தே கொண்டுள்ளது என்று சொல்லி, அந்த பிரணவத்தின் விரிவே சிவய நம. நாம் கூறுகின்ற பஞ்சாட்சர மந்திரமாகிய சிவய நம என்பது பிரணவத்தின் விரிவாகும். பிரணவத்தில் உள்ள ஆ என்பது ஷீயையும், நீங்கள் ரெண்டையும் உங்களுக்கு முன்னாலே ஒரு நோட்பேட் இருந்தால் அதில் நீங்கள் எழுதினீர்களானால், ஆ உ உம் ஒரு சைடிலும் ஒரு சைட்ல வந்து சிவய நமவையும் எழுதினீர்களானால், அந்த ஆ வந்து ஷீயையும் சிவனையும், அந்த உ என்பது வந்து அவருடைய அருட்சக்தியையும், தென் ய ந ம என்கின்ற அந்த 3 வந்து சிவய நமல வார ய ந ம என்கின்ற 3 வந்து பிரணவத்தில் வருகிற உண்மையும் குறிக்கும். அந்த ய ந ம என்பதுதான் இந்த முயலகன் ஆகும். அதாவது ஆணவத்தோடு கூடிய ஆன்மா. அந்த ஆன்மாவையே அவர் மறைக்கின்றார். மறைத்து நமக்கு இந்த ஆணவத்திலிருந்து நாம் விடுபடுவதற்காகவே அவர் அந்த மறைப்பு தொழிலை செய்கின்றார். இனி அடுத்ததாக, இந்த ஊன நடனத்தில் 3 வகை உண்டு என்று நான் சொன்னேன். அதில் ஒன்றை நாம் பார்த்து விட்டோம், தூல நடனம். அடுத்தது சூக்கும நடனம், அதிசூக்கும நடனம் என்று 2 வகையான நடனங்களை இறைவன் செய்கின்றான். சூக்கும நடனம் என்று சொல்லும் பொழுது, நாம் நித்திரைக்கு போகின்றோம், நல்ல நித்திரையை நல்ல டீப்பாக ஸ்லீப் பண்ணுகின்றோம் என்று நீங்கள் வைத்துக் கொண்டால், அந்த நேரமும் நாம் சுவாசித்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய பிரெயின் வேலை செய்வதில்லை, நாம் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் சுவாசித்து கொண்டுதான் இருக்கின்றோம். மற்றது எங்களுடைய இருதயம் வேலை செய்து கொண்டுதான் இருக்கின்றது, எங்களுடைய உள்ள உறுப்புகள் வேலை செய்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படியானால் இந்த தொழிலை செய்வது யார்? எம்மில் இருந்து எம்மை
நம்முடைய ஒவ்வொரு அணுவிலும் அணுவுக்குள் அணுவாக இருந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கும் அந்த இறைவனே தான் அதை செய்கின்றான். ஆனால் அதை எடுத்து விளங்கப்படுத்துவதற்கு ஒவ்வொன்றாக விளங்கப்படுத்துவது கஷ்டமாகியால் அதை சூக்கும நடனம் என்று சொன்னார்கள். அதாவது அது நமக்கு விளங்காத விதமாகவே அது நடைபெறுகின்றது, முள் நடைபெறுகின்றது. அடுத்தது அதிசூக்கும நடனம் என்று சொல்லும் பொழுது எமது புருவன் மத்தியில் எமது ஆன்மா விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது, புருவ மத்தியில எமது ஆன்மா விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய தத்துவங்களோடு, அதாவது உட்கருவிகளோடு தொடர்பு கொண்டு அது எல்லா விதமான விடயங்களையும் அறிந்து வருகின்றது. நாம் விழிப்பு நிலையில் எல்லாம் செய்கின்றோம், போகின்றோம், வருகின்றோம், எழுதுகின்றோம், வாசிக்கின்றோம், எல்லாமே செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படியெல்லாம் நாம் செய்து கொண்டு இருப்பதற்கு எம்முடன் கூட இருந்து, ஆனால் எமக்கு அவர்தான் இருந்து செய்கிறார் என்று நாங்கள் யோசிப்பதில்லை. நாங்கள் யோசிப்போம், நான் தான் எல்லாம் செய்கின்றேன் என்று. ஆனால் அப்படியே இல்லை. இறைவன் நம்முடைய உயிருடன் இருந்து நம்முடைய ஒவ்வொரு அங்கங்கள், பொறிகள், புலன்களுடன் இருந்து அவன் நமக்கு எல்லாவற்றையும் விளங்கப்படுத்துவதாலேயே நமக்கு எல்லாம் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மிகவும் சூக்குமமாக நடப்பதனால் அதை அதிசூக்கும நடனம் என்று கூறுகின்றோம். அடுத்ததாக அவர் நாம் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு, அதாவது ஜீவன் முத்தர்களாக வரும் நிலையில் இருப்பவர்களுக்கு ஆக ஞான நடனம் புரிகின்றார். அந்த ஞான நடனத்தை இந்த இன்னொரு பாட்டின் மூலமாக நாங்கள் பார்ப்போம். அந்த நடராஜன் சிலையை நான் திருப்பியும் உங்களுக்கு ஒரு காட்சியை பண்றேன் இந்த டைம். ஓகே, இந்த இதில் அவர் 36வது பாடலில் கூறுகின்றார், மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல்தான் எந்தையார் பரதம் தான். கூறுகின்றார் என்னென்றால், இந்த மாயை என்பதை அமுக்கி, அதாவது பக்குவ ஆன்மாவின் உணர்வில இருந்து மாயா மலத்தை நீக்கி வல்வினையை சுட்டு அந்த உயிரை தொடரும் வலிய கண்ம மலத்தை சுட்டெரித்து மலம் மூல மலமாகிய ஆணவ மலத்தை சாய அதன் ஆற்றல் கெடும்படி மெலிவித்து அடக்கி அருள்தான் எடுத்து பிறப்பு இறப்புகளில் சுழன்று வந்த அந்நிலையிலின்றும் எடுத்து அருள் நிலையில் அதை வைத்து நேயத்தால் பெரும் கருணையினால், அவனுடைய இறைவனின் பெரும் கருணையினால் ஆனந்த வாரிதியில் பேரின்ப கடலில் அந்த உயிரை அழுந்தும்படி செய்தலே தந்தையாகிய சிவபெருமான் இயற்றும் திருக்கூத்து ஆகும் என்று கூறுகின்றார். ஓகே, இதில் அவர் சொல்றார் என்னென்றால், இந்த மாயையை உதறி தள்ளுறதுக்கு அவர் அந்த உடுக்கையை பாவிக்கின்றாராம். எங்களில் உள்ள அப்பொழுதுதான் நாங்க யோசிக்க தொடங்குகின்றோம், இந்த உயிர் வேறு, எங்களுடைய உடல் வேறு, இந்த உடம்புக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. எனக்கு இதில் இந்த ஆணவ மலத்தை இங்கு இருந்து நான் போக்கி நான் ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாவாக வருவதற்காகவே எனக்கு இந்த உடல் இறைவனால் கொடுக்கப்பட்டது. அந்த உடல் இனி எனக்கு தேவையில்லை என்பதை உணரும் நிலை வரும் பொழுது
அந்த மாயையை அவர் அந்த உடுக்கையால் அடித்து விலக்கி விடுகின்றாராம். அதன் பின்பு கண்ம மலத்தை சுட்டு, கண்ம மலம் எம்முடன் நன்மை தின்மை என்று எம்முடன் தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கண்ம மலத்தை முழுவதுமாக எம்மிலிருந்து எடுத்து ஆணவத்தை அதனுடைய ஆற்றல் கெடும்படி அமுக்கி, அதன் பின்பு ஆன்மாவிற்கு அருளை கொடுத்து அதனை கொண்டு போய் இறைவனுடன் சேர்த்து ஆனந்த வாரதியில் வைக்கின்றார் என்று சொல்லி இந்த ஞான நடனத்தின் மூலமாக அதை மனவாசகம் கடந்த தேவனார் உண்மை விளக்கத்தில் கூறுகின்றார். எவ்வளவு அருமையாக இறைவன் எம்முடன் கூட இருந்து அணுவுக்குள் அணுவாக எல்லா எம்முடைய உடலை எடுத்து பார்த்தால் எம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு செல்ஸுக்குள்ளும் அவன் இருக்கின்றான். அணுவுக்குள் அணுவாக இருந்து ஒவ்வொரு அணுவையும் இயங்க வைப்பவன், இந்த பிரபஞ்சத்தை இயங்க வைப்பவன் அவனே ஆவான் என்பதை இந்த அவருடைய இந்த திருக்கூத்தின் நாதன் நடனத்தில் வடிவாக சைவ சித்தாந்தம் நமக்கு விளக்கி கூறுகின்றது. இவற்றை எல்லாம் நாம் படிப்பது நமக்கு மிகவும் முக்கியமாகும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது, யாரால் வந்தது, எதற்காக இறைவன் இவற்றை படைத்தார், எதற்காக இந்த உடலை நமக்கு தந்தார் என்ற எல்லாவற்றையும் அறிந்து நாம் இருக்க வேண்டியது நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஆகவே இந்த நம்முடைய மெய்ஞானிகளுக்கு நாம் எவ்வளவோ கடமைப்பட்டவர்களாக, நன்றி உள்ளவர்களாக, அவர்களை என்றும் தொழுது நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதில் எனக்கும் தெரிந்த ஒரு சிலவற்றை உங்களுக்கும் சொல்லி உங்களுக்கும் இவற்றை விளங்க வைக்கிற சந்தர்ப்பத்தை இறைவன் வழங்கியதற்கு நான் என்றும் இறைவனுக்கு நன்றியாக இருக்கின்றேன். அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஆரம்பத்தில் வழங்கிய திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு நான் என்றும் மிகவும் நன்றியாக இருக்கின்றேன் அவர்களுக்கு. மற்றும்படி இந்த உங்களுடைய இந்த தளத்தில் நான் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் எவ்வளவு ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக உதவி ஒருவருக்கு ஒருவர் செய்து இதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய ஆர்வங்களையும் உங்களுடைய முயற்சியையும் கொடுத்து நீங்கள் எல்லாரும் செய்வதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது. இறைவனுக்கு மிகவும் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய பேச்சை இத்துடன் நேரத்தை கருதி இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிக மிக அருமையான உயர்வான உச்சம் தொட்ட சைவ சித்தாந்த கருத்துக்களை இங்கே நீங்கள் கொண்டு வந்து தந்திருக்கின்றீர்கள். அதற்கு முதல்ல நான் நன்றியை தனியே சொல்லிக்கொண்டு உங்களுடைய இந்த பேச்சு அருமையிலும் அருமை என்பதற்காக நாங்கள் எல்லோரும் ஒரு 30 வினாடிகள் கைகளை தட்டி எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். நன்றி அம்மா. மிக மிக அருமை உயர்வான கருத்துக்கள். சைவ சித்தாந்தத்தினுடைய உச்சிக்கே நீங்கள் கைலையங்கிரிக்கே நீங்கள் கொண்டு சென்ற மாதிரி மிக அழகாக தத்துவத்தை, எல்லோருக்கும் தத்துவம் விளங்குவது கஷ்டம், அதை நீங்கள் மிகவும் இலகுபடுத்தி சுருக்கமாக கொடுத்திருக்கின்றீர்கள். இப்படியே உங்களுடைய கருத்துக்கள் இன்னும் சுருக்கமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு முதல்ல நான் அருந்ததி அம்மா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களே. மிகவும் அருமையாக ஒரு ஆழமான சிந்தனையுள்ள ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் எங்களுக்கு அதை விளக்கமாக கூறினதுக்கு முதலில் மிக்க மிக்க நன்றி. ஏனென்றா இது ஒரு சைவ சித்தாந்தம்ன்றது எல்லோராலையும் விளங்கப்படுத்த முடியாது, படித்தும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு பாடத்தை நீங்கள் எங்களுக்கு இது 7வது முறையாக அந்த ஒவ்வொன்றாக சிறப்பாக விளங்கப்படுத்தி கொண்டு வாரீங்கள். அதுவும் இன்றைக்கு நாதன் நடனம்
அந்த நாத நடனம் எப்படி அவர் நடராஜ பெருமான் அந்த தில்லை கூத்து அவற்றை உண்மையான நடனத்தை எப்பொழுது காட்டுவார். ஒரு ஆள் ஒரு ஞானம் அடைந்த போது அந்த ஞானத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதை நீங்க ஒவ்வொன்று, நான் எல்லாத்தையும் நீங்க சொன்னதை சொல்லாமல் அருமையான விளக்கத்தை கூறியிருந்தீர்கள். அதாவது இறைவன் அணுவுக்கு உங்களோட உடம்புல இருக்கிற அணுக்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார், ஒவ்வொரு செல்லிலையும் இருக்கிறார் என்பதை அதை நாங்கள் நித்திரைக்குள்ள போய்க்குள்ள கூட அறியாமல் இருக்கிறோம். அதை எவ்வாறு அவர் எங்களை நின்று ஆட்கொண்டுகிறார் என்பதை மிகவும் சிறப்பாக, எனக்கு சரியான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாக இருந்தது இன்றைக்கு. மிக்க மிக்க நன்றி. எத்தனையோ கைகள் உயர்ந்து கொண்டு வருகின்றது. நான் என்னுடைய பேச்சை முடிக்கின்றேன். நீங்கள் அதோட நேரத்தை கருத்தில் கொண்டு சரியான நேரத்துக்கு முடித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி அம்மா. மிக்க மிக்க நன்றி. நன்றி இருந்தது அம்மா. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், இப்போது நிறைய கைகள் வந்திருக்கின்றன. இன்று நாங்கள் 9:28க்கு பிறகு வார கைகளை கொஞ்சம் தவிர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் என்னைத்தான் மன்னிக்க வேண்டும். நான் தான் இந்த கட்டளையை சொல்லியிருக்கின்றேன். இது இராணுவ சட்டம் அல்ல, எங்களுடைய தியானத்துக்குரிய ஒரு கடப்பாடாக நாங்கள் இதை கடைபிடிப்போம். சரியா? நன்றி, எல்லோருக்கும் நன்றி. முதல்ல ஜேம்ஸ் ஐயா, உங்களுடைய கை வந்து போய் வருகிறது, பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நல்ல அழகான உரை, ஆழமான உரை. கிறிஸ்தவ சித்தாந்தமாக இருக்கட்டும், சைவ சித்தாந்தமாக இருக்கட்டும், ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் மாறி வந்த உலகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையிலே இருக்கிறோம். முதலிலே படைப்பு, படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றும் இறைவனுக்கு உரியது. படைக்கின்றான் மனிதன். அதாவது இப்பொழுது கோழி குஞ்சுகள் வேண்டுமென்றால் 1000 கோழி குஞ்சுகளை ஒரே தரத்திலே உற்பத்தி செய்து தருகிறான் மனிதன். அழிக்க வேண்டுமா? இங்கே இஸ்ரேல் யுத்தம் நடக்கிறது, அங்கே அடுத்ததாக உக்ரைன் யுத்தம் நடக்கிறது. அழிக்கின்றான் மனிதன். அடுத்தது காக்கின்றவனும் மனிதனாகத்தான் இருக்கிறான். இப்பொழுது சித்தாந்தம் மாறி இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது. அடுத்து இன்னொன்றினை நாம் பார்த்தால், படைத்தவன் யார் என்றால் இறைவன். ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்லுகின்றது என்றால், ஓர் அணுவில் இருந்து படிப்படியாக மனிதன் உருவாகினான். 6 லட்சம் ஆண்டுகளுக்கு முதல் மனிதன் உருவாகினான் என்று. இப்பொழுது ஒரே குழப்பமாக இருக்கிறது. அம்மா, ஒரு விளக்கம் தர முடியுமா? இந்த நீங்கள் முதல் சொல்லியிருந்தீர்கள், மனிதனே தான் அழிக்கின்றான், மனிதனே தான் ஆட்கின்றான், மனிதன் தான் காப்பாற்றுகின்றான் என்று சொல்லியிருந்தீர்கள். எங்களுடைய சைவ சித்தாந்தத்தின்படி எல்லாமே கர்ம வினையின்படிதான் நடக்கின்றது என்றுதான் அவர்கள் நம்புகின்றார்கள். ஏனென்றால் நாம் அல்லாவிட்டால் எதற்காக சில பேர் கொஞ்சம் கஷ்டத்துக்குள் ஆப்பிடுகின்றார்கள். சில பேரை நீங்க பார்த்தீர்களேயானால் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாகவே தான் இருக்கின்றார்கள். அப்படி பார்க்க போனால் நாங்கள் சொல்ல முடியாது, கடவுள் ரேண்டமாக ஒரு ஆளை கூப்பிட்டு நீ கஷ்டத்துக்குள்ள போ, நீ கஷ்டத்துக்குள்ள போகக்கூடாது அப்படி என்று சொல்லி அவர் கொடுத்தாருன்னு நாங்கள் நினைக்க முடியாது. ஆகவே அந்த எமக்கு வருகிற துன்ப இன்பங்கள் நாம் முன்பு செய்தவற்றின் அடிப்படையிலேயே தான் வருகிறது என்பதை நான் சைவ சித்தாந்தத்தை மிகவும் விரும்பி படிக்கிற ஒரு ஆளாக இருக்கிற முறையில் அதை நான் நம்பத்தான் செய்கின்றேன். அது உங்களுடைய நம்பிக்கையம்மா. அதை உங்களுடைய நம்பிக்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அடுத்ததா என்னுடைய கேள்வி, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது இறைவன் என்றொரு கொள்கை ஆரம்ப காலத்திலே இருந்தது. அதாவது மனிதனுக்கு இறைவன் ஞானத்தை கொடுத்தான், அவர்களுடைய ஆற்றலுக்கும் அறிவுக்கும் உட்பட்ட அளவிலேதான். ஆனால் காலம் மாறிவிட்டது. இப்பொழுது மனிதனுக்கு வேறு ஆற்றல் இன்னும் விரிவாக கொடுக்கப்படுகிறது. அதனாலே எவ்வாறு இதனை ஏற்றுக்கொள்வது? அதையும் நாங்கள் யோசிக்க வேண்டும். இறைவன் அவர்களுக்கு அப்படி அந்த அணுக்கள் மூலமாக படைத்தல்களை செய்வதற்குரிய ஆற்றல்களை இன்னும் ஒரு ஃபீட்டஸை உருவாக்கி அதன் முன் பிள்ளைகளை உருவாக்கி கொடுக்கிற தன்மைகள் அவைகள் எல்லாம்
கொடுக்கப்பட்டு இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இந்த சயின்ஸ் முன்னேறி கொண்டு போகும் பொழுது அவையெல்லாம் நடந்து கொண்டு போகின்றன. ஆனால் அப்படி அவர்கள் எத்தனைக்கும் பொழுதும் எல்லாம் வெற்றியாக வருவதில்லை. நீங்கள் அதையும் கவனிக்க வேண்டும். அப்படி வரும் பொழுது நாங்கள் யோசிக்கின்றோம், இறைவனுக்கு சித்தம் இல்லாமல் இருந்தால் அது நடக்காது. அவனுடைய சித்தம் இருக்கின்ற இடங்களில் அது நடக்கின்றது. பிகாஸ் எல்லாமே சயின்ஸின் படி அவர்கள் செய்யும் பொழுது எல்லாவற்றிலுமே அவர்கள் வெற்றி காணுவது இல்லை, எல்லாமே சரியாக நடந்து கொள்வது இல்லை. ஈவன் நீங்கள் சாதாரணமான ஆக்கள வாழ்க்கையில் ஒரு நோயாளியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே சில நேரங்களில் எந்த விதமான ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு டாக்டர் அவரை பார்த்தாலே அவராலே அதை ட்ரீட் பண்ண முடியாமல் போகின்றது. ஆனால் அதற்கு நாங்கள் என்ன பதிலை சொல்லலாம்? அது ட்ரீட் பண்ண முடியாம போன்ற அப்படி வந்தவுடன் அந்த ஸ்பெஷலிஸ்டே அவைகளை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் இனி இறைவனைத்தான் கேட்க வேண்டும், என்னால் முடியாது என்று சொல்கின்ற ஒரு கட்டத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே கடைசியாக எதுவுமே இறைவனின் ஆணைப்படியேதான் நடக்கும் என்பதையேதான் நான் நம்புகின்றேன். சரிங்கம்மா, நம்பிக்கையோடு இருப்போம். நன்றி 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 ஐயா. அடுத்து மீனாம்பி அம்மா, நேரத்தை கருத்துல கொண்டு நாங்கள் நிறைய கைகள் வந்திருக்கின்றன. எல்லோருக்கும் வணக்கம். நான் உண்மையா நிறைய தான் கதைக்க நினைச்சிருந்தேன்னா, நான் இப்ப இப்படி கைகள் இருக்கிறதால நான் ஒண்ணும் பெருசா கதைக்கல. மிக்க நன்றி. இந்த உண்மை விளக்கத்தை தொட்டு கதைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. திருவருள் பயனும் உண்மை விளக்கமும் நான் வாசிக்கிறேன்னா, அந்த 5 எழுத்து மந்திரத்தின் மகிமை சொல்ல வந்துட்டு திருவருள் பயன்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தூள பஞ்சாச்சரம், சூக்கும பஞ்சாச்சரம், காரண பஞ்சாச்சரம் என்று ஒருக்கா உண்மை விளக்கத்தை தட்டவே அதுல நிறைய அந்த ஆனந்த நடனம், ஊன நடனம், ஞான நடனம் அதுகள் எல்லாம் வேற வாய்ச்சி கொண்டு போக எனக்கு கொஞ்சம் இது வந்துட்டு இதை விளக்குறேன்டா, எனக்கு இன்னும் கொஞ்சம் அறிவு வேணுமெண்டு. ஆனா இன்றைக்கு இந்த அம்மா இவ்வளவு விளக்கணும் இந்த உண்மை விளக்கத்துல இது எடுத்து சொன்னது நல்ல இதா இருந்தது. நீங்க சொன்னதுக்கு அடுத்த இதைத்தான் நான் எடுத்து வாசிச்சேன். அதுலதான் அந்த சிவ என்றது ஞான நடனம் என்றும், யா என்றது ஆன்மா என்றும், நம என்றது ஊன நடனத்துக்கு வரும் என்று அந்த விளக்கங்கள் பார்த்து கொண்டு போய் எனக்கு அதுல தொடவே கொஞ்சம் பயமா இருந்தது. உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தபடியா வடிவா விளக்கினீங்கள். எனக்கு பெரிய சந்தோஷமே இருந்தது. எனக்கு பிரபஞ்சம் தந்த ஒரு உதவி மாதிரி இருந்ததுன்ற உங்களோட பேச்சு. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. இன்னும் கணக்கே இருக்கா, நான் கனவேர் இருக்கிறேன் கதைக்க. நன்றி நன்றி நன்றி. இந்த தளத்துக்கு நன்றி, இந்த தளத்துக்கு முதல் நன்றி. இதுகள் எல்லாம் இந்த காலத்திலே அறியவே திருவருள் பயனண்டா என்னென்று கேட்கிற காலம், உண்மை விளக்கம் என்றா என்ன என்று கேட்கிற காலமே இருக்கேக்க இதை அறிய வச்ச இந்த தளத்துக்கு மிக்க நன்றி. ஸ்ரீஸ்கந்தராஜாக்கும் அருந்ததி மாமாக்கு நன்றி. நன்றி அம்மா. அடுத்து சரவணன் ஐயா, நீங்க பேசுங்க. வணக்கம். அருமையான பேச்சு. நடராஜரை பற்றி சிறப்பான தகவல்கள். ஓகே, இப்போ சயின்டிஃபிக்காக பேசணும்னா 1975 தாவோ ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு நூல், ஒரு புக்கு, ஃப்ரிட்ஜ் ஆஃப் கேப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்கார். அவர் கம்ப்ளீட்லி ஆன் ஃபிசிக்ஸ் தான் எழுதியிருக்கார். அதில் பார்த்தீங்கன்னா நடராஜருடைய பிக்சர், ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கார். அந்த ஃபோட்டோவுக்கு பேரலாக கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் வரைகிறார். அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல் இன்டராக்ஷன் இன் குவாண்டம் ஃபிசிக்ஸ். கம்ப்ளீட்டாக விஞ்ஞானம் அது. ஸோ அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே அணுவுக்கு அணுவாய் நம்ம சொன்னாங்க, அதுதான் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, இந்த டான்ஸ் போஸ், நடராஜருடைய டான்ஸ் போஸும் அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸோடைய ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் தெளிவாக 2 பக்கம் கொடுத்துருப்பார், அப்படியே வச்சு மூடி பார்க்குற மாதிரி. அதில் ஃபயர் ரிங்குன்னு சொல்கிறாரு. இந்த கை ஒரு அட்டாமிக் பார்ட்டிக்கல், இந்த கை, அப்புறம் அந்த கால்கள், இது எல்லாத்தையுமே அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். இது 1975 அந்த புக் எழுதியிருக்கார், தாவோ ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு புக்கில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடவுளுங்கிறது விஞ்ஞானத்தோட கலந்த மாதிரி இருக்குது. அருமையான பேச்சம்மா, நன்றி.
நன்றி நன்றி, உங்களுக்கு நன்றி. அடுத்து சுயேந்திரா தர்மகுமார் அம்மா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜம் அம்மா, உங்களுடைய பேச்சு மிகவும் திறமையாக இருந்தது. விளக்கம், நீங்கள் கூறிய விளக்கங்கள் எல்லாம் இலகுவாக கிரகிக்கக்கூடியதாக இருந்தது. என்ன, நாங்கள் நடராஜர் சிலையை பார்த்திருக்கிறோம், நடனத்தை கேட்டிருக்கிறோம், மறைத்தல், காத்தல், அழித்தல், அருள், படைத்தல் படைத்தல் அருள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இது இவற்றை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்குத்தான் எனக்கு அந்த என்னை பொறுத்தவரை நான் எந்தெந்த கையையும் என்னத்தை காட்டுது என்றதை அறிந்து கொண்டேன். மற்றது இப்போ சிவபெருமாண்ட நடன சிலையும் சுவிட்சர்லாண்டில் யுஎன்ஓக்கு முன்னால இருக்குது என்றதையும் அறிந்தேன். என்றபடியா நீங்க சொல்றது சயின்ஸோடையும் ஒத்து போகுது என்றது மிகவும் விளக்கமாக நீங்க கூறியதற்கு நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சுயேந்திரா அம்மா. நாங்கள் நேரத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். பவானி அம்மா, நீங்க இப்பொழுது பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். வந்து சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா வந்து திருவருள் பயன் பற்றி நல்ல வடிவாக சொன்னா. எங்களுக்கு சின்ன திருவருள் பயன் படிச்சினாங்க. நாங்கள் ஹிந்து ஸ்கூல் அண்டபடியால் அதெல்லாம் படிச்சினாங்க. அதை திருப்பி நினைவூட்டுவதற்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்னும் அதோட விவரமாக சொன்னீர்கள், எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இதை மீண்டும் வேறு விதமாக இன்னும் சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி 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 அம்மா. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு எல்லோரும் சொல்லிட்டார்கள். ஆனால் அவர் பேசின பேச்சு எல்லாம் சயின்டிஃபிக் எவிடன்ஸோடு தான் எல்லாம் பேசியிருக்கிறார். நாங்கள் இப்போ ஒரு படத்தை காட்டுறேன், CERN ஹெட் குவார்ட்டர்ஸில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதில் எல்லா விளக்கும் பேச்சின் கருத்து முதல் வருகின்றது. பார்த்தீங்கன்னா அதில் பார்த்துருங்க, CERN, the huge Nadaraj statue is located at CERN, European Institute of Nuclear Research பக்கத்துல போட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் பெருசாக்குங்க ஐயா. கஷ்டம் போல இருக்கு எனக்கு, வாங்க போடுறோன்னு தெரியல. கீழே பாருங்க, ஊர்ல பார்ப்போம். கஷ்டம் போல சின்ன படம் தானே அது. சரி, அதுல வந்து பாருங்க, அதுல நியூக்ளியர் ரிசர்ச் ஜெனீவால இருக்கு. அதுல பாருங்க, இந்த சயின்டிஸ்ட் கால் சாகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மெட்டாஃபோர் பிட்வீன் காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் லார்ட் சிவா நடராஜா அண்ட் த டான்ஸ் ஆஃப் சப் அட்டமிக் பார்ட்டிகல்ஸ். இதைத்தான் சரவணன் குப்புசாமி அவர்களும் சொல்லியிருந்தார். எனக்கு ஒரு ஆசை இருந்தால் சரவணன் குப்புசாமி இந்த புத்தகத்தை படித்தபடியே அதை பற்றியும் ஒரு நாளைக்கு வந்து பேசினா நல்லா இருக்கு. இதில் வந்து எவிடன்ஸ், அதாவது கிறிஸ்டியன் கண்ட்ரி எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களே நடராஜ சிலையை போட்டு அதோட கம்பேர் பண்ணி இதில் செய்திருக்கிறது மிகவும் ஒரு அருமையான விஷயம் என்றுதான் சொல்லப்பட வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். அதாவது இதைத்தான் நான் சொல்ல எடுத்தினான். இதே போல நாங்கள் பல விதங்களில் இந்த எவிடன்ஸோடு சம்பந்தப்பட்ட விஞ்ஞான பூர்வமாக தான் எல்லாம் நடந்து கொண்டிருப்பார் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அது நன்றி. அதாவது இனி அறிவித்தலுக்கு போவோம், நேரம் கருதி. நாளைக்கு 8:45 அருமையான ஒரு தியானம், உலக அமைதிக்கும் தனிமனித அமைதிக்கும் தியானம் நடைபெறும். ஒரு 45 நிமிஷம். அதன் பிறகு கணி பாலன் அவர்கள் பேசியிருக்கும் தலைப்பு உமன்ஸ் ஹெல்த் குளோபல் வெல்த் என்ற தலைப்பில் பேச வருகிறார். 10 மணிக்கு 1 மணித்தியாலம் தியானம் நடைபெறும். அதன் பிறகு 11 மணிக்கு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆழ்கடல் அதிசயங்கள். அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அந்தமானில் போர்ட் சிட்டியில் வேலை செய்தவர். அவர் பேசக்கூடிய தகுதி வாய்ந்தவர், அது ஆழ்கடல் அதிசயங்களை பற்றி. அதே போல நாளைக்கு 8 மணிக்கு ஜெர்மனியிலிருந்து வந்து பேச வருகிறார் கலாரஞ்சன் தினோஜன் அவர்கள்
என்னை தொடரும் தமிழும் திருமந்திரமும். இவர் மிகவும் ஒரு இளம் பையன். அவர் அருமையாக பேசக்கூடியவர். தயவு செய்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதே போல உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒவ்வொரு நாளும் அருமையான தியானத்தின் பிறகு அருமையான பேச்சாளர்கள் வித்தியாசமான தலைப்பில் வந்து பேசுவார்கள். எல்லோரும் அதை பேச்சாளரை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கருத்தையும் அறிவித்தல்களையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. அடுத்து பஞ்சாட்சரம் ஐயா சிட்னியிலிருந்து பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்கள் நாதன் நடனம், அதாவது சைவ சித்தாந்தத்தில் நாதம் நடனம், நாதன் நடனம் என்பதை பற்றிய விளக்கத்தை, உண்மை விளக்கம் கூறிய விளக்கத்தை என்று கூறியிருந்தார். அருமையாக இருந்தது. முதலில் பிரபஞ்சத்தை பற்றி கூறியிருந்தார். ஆகம வேதம் சைவ சித்தாந்தம் என்ன இதை பற்றி எடுக்கிறது என்றதை பற்றியதையும், மற்றது அண்டம் என்ன மாதிரி இயங்குகிறது என்பதையும், ஏன் இயங்குகிறது, அதாவது ஜடப்பொருள் எப்படி இயங்கும் என்பதையும் அருமையாக இருந்தது. நன்றி அம்மா. மீண்டும் வந்து எங்களுக்கு இதை பற்றி கூறும்படி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி பஞ்சாட்சரம் ஐயா. அடுத்து பரிமளா நாயந்திரன் அம்மா பேசுங்க. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் சக்தி சுஸ்கந்தராஜா மாஸ்டர், மிகவும் சிறப்பான பேச்சு எங்களுக்கு தந்திருந்தீர்கள். அதாவது உண்மையா கஷ்டமான பகுதி இந்த சைவ சித்தாந்தம், அதை நீங்க மிகவும் எளிமைப்படுத்தி எங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில சொல்லியிருக்கிறீர்கள். முந்தி ஆரம்பத்துல முதலாவது வகுப்புல நான் கேட்டபோது சொல்லியிருந்தேன், எனக்கு ஒன்றுமே விளங்க இல்லை, ஏதோ நான் இருந்தேன் என்றுதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் ஒன்றுமே விளங்க தான் இருந்தது. இப்ப கேட்கும்போது எவ்வளவோ விளக்கமா இருக்குது. அப்ப அதுக்கேற்ற வகையில நீங்க வடிவா படிப்படியாக அந்த கிளாஸ், அதாவது உங்களோட பாடத்தை விரிவுபடுத்தி எங்களுக்கு சிம்பிள் ஆகி தந்திருக்கீங்க. மிகவும் நன்றி அம்மா. மற்றது ஜேம்ஸ் ஐயா கேட்ட ஒரு கேள்விக்கு, இந்த உலகத்துல எப்பதான் சண்டை இல்லாத நாள், அதாவது நாங்க 3 யுகங்களை கடந்த நாங்கள் இல்ல, இந்த பிரபஞ்சம் கடந்திருக்கு. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாரக யுகம், மற்ற இப்ப நடந்து கொண்டு கலியுகம் நீங்க அறிந்ததுதான். அதுல துவாரக யுகத்திலேயே தொடங்கிட்டது பாரத போர். என்ன அப்பவே தொடங்குன அந்த நேரத்திலே தொடங்குத, இன்னும் கூடி இது கலியுகம். இந்த யுகத்தின் தன்மைதான் இந்த அளவு, அதான் இவ்வளவு உக்கிரமாக நடக்குது. அதே நேரம் இந்த சண்டைகளோ இதுக்கு காரணமா இருக்கிற எல்லாமே கடவுள் தான். சண்டைக்கு போறவர்களும் சிவன் தான், சண்டையாக இருக்கிறவர்களும் அந்த உயிர் பலி ஆகிறவர்களும் சிவன் தான். அதான் சிவனை பாடுற அந்த ருத்திரத்திலே சொல்லப்படுது, மண்ணாக இருப்பவன் சிவன் தான், மண்ணை உருவாக்குற அந்த குயவனும் தான், தேராக இருப்பவரும் தான், தேரை செய்கிற அந்த காப்பெண்டர் என்ன சொல்றது, செய்கிற அந்த தேரை உருவாக்குற சிற்பி அல்லது அதை செய்கிற அவரும் சிவனாகத்தான் இருக்கிறார். அப்படி எல்லாமே ஜடப்பொருள் எல்லாமே சிவனாகத்தான் இருக்கிறார். அப்ப எல்லாமே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, எங்களோட சைவ சித்தாந்தத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எங்களுக்கு தெரியாம இருக்கு. அறியாமைதான் இந்த இதுகளுக்கு அறியாமைதான் எல்லாத்துக்கும் காரணமாயிருக்கு. அதால நாங்க படித்த மண்டால் இது வேதங்களை ஊண்டி படித்தா எங்களுக்கு எவ்வளவு ஞானங்கள் கிடைக்கும். தெரியாதபடியத்தான் நாங்க குழம்பிக் கொண்டிருக்கிறோம். அதான் நான் சொல்ல வரேன். மிகவும் நன்றி இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு. வணக்கம். நன்றி, நன்றி, ஒருத்தரையும் கை போடாதீர்கள், நேரம் கருதி கை போட வேண்டாம், தயவு செய்து 2 பேரோட நிப்பாட்டு வேண்டாம். ஆமாம், ஆமாம், சரியான நேரத்துக்கு சரியாக வந்து கொண்டிருக்கிறது. சொன்னபடி செய்ததுக்கு முதல்ல நன்றி எல்லோருக்கும். கலைவாணி அம்மா நீங்க பேசுங்க. கங்கா கருநேரமா ஏத்தி கொண்டிருக்கா, நீங்க அதை பார்க்கல, அவங்க கொடுங்க. ஓகே, கலைவாணி அம்மா பேசி முடிய நான் கங்கா அம்மாவை கூப்பிடுறேன். ஓகே, கொஞ்சம் நன்றி. நான் சுருக்கமாக கூறுகிறேன் நேரம் கருதி. நன்றி சொல்லத்தான் வந்தேன். எனக்கும் இது இன்றைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தது. அதாவது நான் கொஞ்சம் சைவ சித்தாந்தம் பற்றி தெரிந்து கொண்டு வருகிறேன். அதில் எனக்கு இந்த நாதன் நடனம் பிடித்து கொண்டது. மெஞ்ஞானத்தில் விஞ்ஞானத்தை அவர் எடுத்து வந்தது இன்னும் சிறப்பாக இருந்தது. எனக்கு நான் கேள்வி என்று கேட்கவில்லை, ஆனால் அடுத்த வாரங்க இன்னும் அடுத்த நிகழ்ச்சிகளிலும் மாயை நடனம், அந்த மாயை பற்றி சற்று விளக்கமாக தரும்படி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, 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 நன்றி கலைவாணி அம்மா. அடுத்து கங்கா அம்மா வாங்க பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
சக்தியம்மா அழகாக இறைவனுடைய திருநடனத்தை பற்றி விளங்கப்படுத்தி இருந்தா. விஞ்ஞான ரீதியாகவும் மெய்ஞானிகளுடைய ரீதியாகவும் ரெண்டையும் ஒப்பிட்டு நல்ல அழகாக எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தா. அதுக்கு மிகவும் நன்றி. என்னுடைய ஊன நடனம், ஞான நடனம் எல்லாமே இந்த சிதம்பரத்துலதான் நடந்திருக்குது. எனக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த சிதம்பர ரகசியம் எல்லாம் சொல்லுகிறமே, அந்த சிதம்பர ரகசியம் என்றால் என்ன? அதை சிறிது விளங்கப்படுத்துவீர்களா சக்தியம்மா? ஓகே, சிதம்பர ரகசியம் என்று சொல்வது நீங்கள் கேட்கிறது நல்ல ஒரு கேள்விதான். ஏனென்றால் அதிகமாக எல்லாரும் சிதம்பரம் போவார்கள். அங்கே அந்த சொல்லுவார், அந்த திரையை விலக்கி போட்டு நடராஜருக்கு பக்கத்திலே அங்கே ஒரு அறையிலே வந்து அது ஒன்றுமே இல்லாமல் அது எம்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு திரை போட்டிருப்பார்கள். அந்த திரையை விலக்கிட்டு அவர் தீபத்தை காட்டி சிதம்பர ரகசியத்தை கண்டீர்களான்னு கேட்பார். எல்லாரும் ஓமென்று தலையாட்டுவார்கள். ஆனால் ஒருவருக்குமே தெரியாது தாங்கள் அதுக்குள்ள என்ன பாக்கினோம், அதை எதுக்கு தலையாட்டுறோம் என்றே தெரியாது. தலையாட்டிட்டு வந்துடுவார்கள் எல்லாரும். பிறகு இங்க வெளியில வந்ததுக்கு பிறகுதான் அது என்ன திருச்சதர் ஏதோ சிதம்பர ரகசியம் என்று சொன்னார், அது என்ன என்று சொல்லி பிறகுதான் வெளியில வந்து ஒருவர் கேட்டு கதைப்பதை நான் கவனித்திருக்கிறேன். அது என்ன என்றால், இந்த நடராஜர் இருக்கின்ற சிற்சபைக்கு பக்கத்திலேதான் இந்த சிதம்பர ரகசியம் என்று அவர்கள் திரை போட்டு வைத்திருக்கின்ற இடம் இருக்கின்றது. அதில் அந்த திரையாவது ஆணவம். அந்த ஆணவத்தை விளக்கின பிறகுதான் நம்முடைய கண்ணுக்கு, நம்முடைய ஞான கண்ணுக்கு, அதாவது நமக்கு ஞான கண் இருந்தால் அந்த ஞான கண்ணுக்கு அந்த இறைவனை தெரியும். அதாவது அவன் எங்கும் இருக்கின்றான், இறைவன் இல்லாத இடமே இல்லை. அவன் எங்கும் இருக்கின்றான். அவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லை, முடிவும் ஆரம்பமும் இல்லை. அவன் எங்கும் நிறைந்திருக்கின்றான் என்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் சிதம்பரத்திலே 3 விதமான தரிசனங்களும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது உருவமாக அவரை நடராஜராக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது அருவுருவமாக அவரை லிங்க ரூபத்தில் பார்த்து வணங்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக சிதம்பர ரகசியத்தில் அவரை அருவமாக பார்த்து வணங்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 3 வகையாகவும் நாங்கள் சிதம்பரத்தில் அவரை வணங்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் அந்த சிதம்பர ரகசியம் என்பது அவர் எங்குமே இருக்கின்றார். அவருக்கு எந்த விதமான ஆரம்பமோ இறுதியோ இல்லை, எங்கும் நிறைந்தவன் என்பதை காட்டுவதற்கும், அந்த எங்களில் உள்ள ஆணவம் விலகும் வரை எம்மால் அவரை அருவமாக இருப்பதை பார்த்து உணர முடியாது. அதை சொல்லுவதே அந்த சிதம்பர ரகசியமாகும். இதை பற்றி இன்னும் கணக்க கதைக்கலாம். ஆனால் நேரத்தை கருதி நான் இந்த சுருக்கமான விளக்கத்தை உங்களுக்கு தருகின்றேன். நன்றி அம்மா, உங்கள் விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. சரியான விளக்கத்தை கொடுத்தீர்கள் அம்மா. உண்மையாகவே அந்த உருவத்தை எங்களுடைய கண்ணால, ஆணவ கொண்ட கண்ணால பார்க்க முடியாது. அந்த திரை விலகனத்துக்கு பிறகு அந்த அருவமாக அது காட்சி அளிக்கின்றது. உருவமும் இல்லை, அருவமும் இல்லாமல் உருவம் ஒன்று இருக்கும். அது சிவலிங்கம். வெட்ட வெளியாக அருவம் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாதான் அருவம் என்று சொல்றது. அதைத்தான் நம்ம சொல்றோம். அதுதான் அந்த சிதம்பர ரகசியமும். அடுத்து வசந்தராஜ் ஐயா, உங்களுடைய டைம் சரியாகி விட்டது, வாருங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் இன்றைக்கு சக்தி அவர் இது இவ்வளவு சொல்றதுக்கே நல்ல சக்தி வேணும். அந்த சக்தியை உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு, அதே நேரத்திலே அந்த காத்தல், அழித்தல், படைத்தல், மறைத்தல் எல்லாம் இறைவன் எங்கட கையிலே கொடுத்துட்டான். நீயே அதை செய்யு சொல்லி, அதான் அந்த இறைவன் பியூட்டி. ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கின்றான். நீயே உன்னை பார்த்துக்கோள், உன்னை கவனித்துக்கோள், உன்னை அழித்துக்கோள், உன்னை படைத்துக்கோள் என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக இறைவன் அந்த இதெல்லாம் கொடுத்திருக்கிற மாதிரியை தான் நான் உணர்கின்றேன். எல்லா வெங்கடகையில இறைவன் கொடுத்து. அடுத்தது
நீங்கள் விஞ்ஞானத்தை பற்றியும் மெஞ்ஞானத்தை பற்றியும் சொன்னீங்கள். உண்மையிலே விஞ்ஞானிகள் சொல்றதுதான் மக்கள் கேட்கிறார்கள், மெஞ்ஞானிகள் சொல்றது கேட்பதில்லை. ஆனால் உண்மையிலே 2 அறிவும் மிக முக்கியம். ஒரு விஞ்ஞானிக்கு மெஞ்ஞான அறிவும் இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய நியூட்டன்ஸ் தன்னுடைய இதுல கண்டுபிடிப்புகளுக்கு நியூட்டன்ஸ் 3rd லோவே சொல்றாரு. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சவுனமேரோன மறுதாக்கம்னு சொல்வது மட்டுமில்லை, ஐன்ஸ்டைன் கூடிய விஞ்ஞானம் இவள் 2 பேரும் பைபிள் வாய்ச்சதாக சில ரெக்கார்டுகள் இருக்கின்றது. விஞ்ஞான நாலேஜ் அவர்களுக்கு இருந்த மட்டும் விஞ்ஞானத்தை சொல்லி, அதே நேரத்தில் இன்றைய நிலையிலே ஒரு தலைவனுக்கு இந்த 2 நாலேஜும் இருந்தால் அவன் ஒரு சிறந்த தலைவனாக இருப்பான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதே நேரத்தில் ஜேம்ஸ் அவர்கள் கேட்ட இதுக்கு எனக்கு ஒரு சித்தாந்தத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு இதோண்டு வருகிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அழகாக சொல்லுகின்றார், பொல்லாதவர்கள் ஆகிய நீங்கள் பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க எண்ணி இருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற பிதா, இந்த பரம பிதா, நீங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக பரிசுத்த ஆவியை அனுப்பி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்த ஆவி என்று சொல்லி கொண்டு இருக்கின்றது. இறைவன் உடுப்போல போட்டுக்கொண்டு சட்டை போட்டுக்கொண்டு எங்களை போல இருந்து சாப்பிடுவதில்லை. அங்கே ஒரு சக்தி ஒன்று இருக்கின்றது, அதான் பரிசுத்த ஆவி. நாங்கள் நல்லது செய்கின்ற பொழுது அந்த பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் உதவி செய்யும் என்பது எனது தீர்மானம், எனது விளக்கம். அதுல நீங்கள் பிளே செய்ய சொல்லலாம். அதே நேரத்தில் எங்களுக்கு இன்னும் உண்டு, இந்த எக்ஸசைஸ் யோகாசனங்கள் மூலமாக நாங்கள் இதுகளை எல்லாவற்றையும் அறிந்து கொள்றதுக்குரிய சக்தியை இறைவன் கொடுத்திருக்கின்றான். நான் உண்மையிலே அந்த சிவசுதா எக்ஸசைஸ் படிப்பிக்கிற பொழுது அவ காலை உயர்த்தி நடராஜ பெருமான் மாதிரி தான் ஸ்டைலா காலை உயர்த்தி எக்ஸசைஸ் செய்வார். சிவசுதா உங்களுடைய கனடாவில இருந்து செய்வோம் நான் தான் பார்த்துருக்கின்றேன். அதே மாதிரி நீங்களும் நடராஜ பெருமான் மாதிரி காலை உயர்த்தி வடிவா உயர்த்தி நல்ல எக்ஸசைஸ் செய்து யோகாசனத்தை செய்து நல்ல தியானம் செய்கின்ற பொழுது இந்த சக்தி எல்லாம் உங்களுக்கு பிறக்கும் என்று கூறி நானும் என்னுடைய கருத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வசந்தராஜ் ஐயா. உங்களுடைய பேச்சு செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி எங்களுடைய இதே சேம் நேரம் நடைபெற இருக்கின்றது. உங்களுடைய தலைப்பு டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ், புத்தா அண்ட் திருவள்ளுவர் என்று தந்திருக்கிறீர்கள். அதற்கு முதல் உங்களுக்கு 18ஆம் தேதி ஆவணி மாதமும் ஒரு பேச்சு திங்கட்கிழமை இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது சதாம்மா நீங்க வாங்கோ, ஒருக்கா உங்களோட கருத்தை சொல்லி இந்த சாட் பாக்ஸையும் ஒருக்கா பாருங்கோ. 2 விஷயங்கள் வந்திருக்குது. அதுல எங்களுடைய நேரம் சரி முடிந்தது, இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அதை பார்க்க. நான் எனக்கு 1/2 நிமிஷமும் காணும். அருமையான பேச்சு, வழக்கம் போல பலவற்றை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். சாட் பாக்ஸ்ல என்னென்னா சர சுலோகநாதன் அருமையான பேச்சென்றும் தேங்க் பண்ணியிருக்கிறார். சிவனேசன் ஒரு மாஸ்டர், I must say in 1987 Robert Brown talked about the invisible dance of particles. After that Dr. Frederick talked about moving jiggling particles. Thank you for your talk. அத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. நன்றி 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 அம்மா. இப்பொழுது மிக அருமையான பேச்சு சக்தி அம்மா. நீங்க மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியாக சில விஷயத்த இன்னும் ஒரு குறுகிய நேரத்துல சொன்னால் நிறைய விடயங்கள் உங்களுக்கு கருத்துக்கள் பின்னால பகிரப்பட சான்ஸ் இருக்கு, சந்தர்ப்பம் இருக்கு என்று நீங்கள் பார்த்திருக்கலாம். நீங்கள் 9:05 முடித்த நீங்கள் இப்பொழுது 9:35 கிட்டத்தட்ட 1/2 மணித்தியாலத்துக்கு இந்த கருத்துரை நடைபெற்றிருக்கின்றது. நல்ல விஷயம், நல்ல ஆழமாக சிலருக்கு பதிந்தும் இருக்கின்றது. அது ஒரு உண்மையாக ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. தத்துவம் எல்லோருக்கும் பதிவதில்லை, எல்லோராலேயும் புரிந்து கொள்ள சரியான கடினமாக இருக்கும். இன்னொரு விடயத்தோடு நீங்கள் 8வது பகுதியோடு கட்டாயம் நீங்கள் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் நன்றியை கூறி இப்பொழுது நான் தளத்தை ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதேபோல் அடுத்த மாதம் இன்னொரு தலைப்பில் பேசும்படி பண்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு அருமையான பேச்சு இருக்கின்றது. நாளைய நிகழ்ச்சி தியானம், அறிமுகப்படுத்தல், அந்த கூட்டத்தை நடத்துவது பஞ்சாட்சர மாஸ்டர் அவர்கள் செய்வார்கள். அவர் நிற்கிறாரோ தெரியல, அவர்தான் செய்வார். அவருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இமெயிலில் அனுப்பியிருக்கேன்னு பார்த்துருப்பீங்களோ தெரிய. உங்களுக்கு காலை வணக்கம். கம்ப்யூட்டரை பார்க்கல நினைக்கிறேன். மற்றபடியா நீங்கள் கம்ப்யூட்டரை பாருங்க, எல்லாம் இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. நாளைக்கு 8:45 தொடங்குது. இந்த முதல் பேச்சாளரையும் 2வது பேச்சாளரையும் நீங்கள் தான் அறிமுகப்படுத்துவீர்கள். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை என்றால் உங்களுடைய நாள். மிகவும் நன்றி. இப்பொழுது இத்துடன் இந்த நன்றி சக்தி
ஆமா, மிக அருமையான பேச்சு. மிக்க நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் உங்களோட மகன் சரியான பேச்சாளர். ஒரு நாளைக்கு எங்கட தளத்துக்கு ஒரு கனி கொண்டு வேணும். சைவ மகாநாட்டில் அவற்றை பேச்செல்லாம் பார்த்தேன். அருமையாக பேசினார். உங்களோட குடும்பத்தில் உங்களோட பேத்தியை கூட பார்த்தோம். மிக அருமையாக உங்களோட குடும்பமே ஒரு பெரிய ஒரு சைவ இதில் நன்றாக தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள். அவர்களையும் ஒருக்கா கொண்டங்களை தளத்தை காட்ட வேண்டும் நீங்கள். என்ன நீங்கள் அதில் பெருமைப்படுவீர்கள், காட்டினீர்கள் என்றார். நன்றி. ஓகே, நன்றி. நான் ஐ வில் டு மை பெஸ்ட். தேங்க்யூ. மற்றது வந்து எங்கள்கிட்ட யூத் ஃபோரம் இருக்கு. அதுக்கு உங்களோட மகனை சொல்லி பல இளம் பிள்ளைகளை இதில் கலந்து கொள்ளும்படி